இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட சுருக்கம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட அடர்ந்த காட்டு பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஜாகுவா பழங்குடியின மக்கள். இப்படி நிம்மதியாக போயிட்டுருக்க அவங்க வாழ்க்கை திடீர்னு மாயன்னு இன்னொரு பழங்குடியினர் இருக்காங்க. இந்த மாயன்ஸ் ஊரில் பசி, பஞ்சம், பட்னி, நோயின்னு எல்லா விஷயமும் தலைவிரிச்சு ஆடுது. அதனால் அவங்க ஜாகுவா கூட்டத்தை சிறைப்பிடிச்சிட்றாங்க. பெண்களையெல்லாம் வேலைக்கு மட்டுமே வச்சுக்கிற அடிமையாகவும் ஆண்களையெல்லாம் பலி கொடுக்க அந்த ஊருக்கு கூட்டி போயிடுறாங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா, ஜாகுவா கூட்டத்தை நம்ம ஹீரோ காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் கதையே. 2006 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேர் தான் அப்போகலிப்டோ. இந்த படம் பாதி உண்மை பாதி கற்பனையாக கலந்து எடுத்த படம் தான் அப்போகலிப்டோ. இந்த படம் வெறித்தனமாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பன்னி காட்டுக்குள்ளேருந்து வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. அது பின்னாடியே துரத்திட்டு ஜாகுவா பழங்குடியின மக்கள் துரத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பன்னியை பிடிக்கிறதுக்காக ஒரு சில யுக்திலாம் பயன்படுத்துகிறாங்க. வலையை போடுறது, பொறி வைக்கிறதுன்னு. ஆரம்பத்தில் வலையிலேருந்து தப்பிச்ச பண்ணி பொரியில் மாட்டி செத்துருது அங்கேயே. அந்த பண்ணி அப்படியே தூக்கிட்டு வந்து கூறு போட ஆரம்பிக்கிறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோ, ஜாகுவா பழங்குடியினரோட தலைவரோட பையன். கூறு போட்ட பன்னியோட இதயத்தை ஒருத்தவங்களுக்கும் கல்லீரல், குடல்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்ருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு வந்து பன்னியோட கொட்டையை கொடுத்துட்டு சொல்கிறாரு, இது ரொம்ப நல்லது, சாப்பிட்டீனா அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் சாப்பிட்றான். அதை பார்த்து எல்லோரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஒரு சின்ன சண்டையாக விளையாட்டாகவே முடிஞ்சிருது. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, அவங்க பக்கத்தில் யாரோ இருக்க மாதிரி. உடனே நம்ம ஹீரோ கேட்குறான், யார் அங்கே இருக்கிறது, யாராக இருந்தாலும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த புல்லிலேருந்து ஒருத்தர் மெதுவாக வெளியே வர்றான். ஜாகுவா கூட்டத்தோட தலைவர் வந்து கேட்குறாரு, யார் நீ, எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி. அந்த கூட்டத்தில் இருக்கவன் ஒருத்தர் சொல்கிறான், நாங்கள் எதுக்காகவும் வரல, மீன் பிடிக்க தான் வந்தோம், அதையும் கூட நீங்களே வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு அழகான மனைவி, ஒரு குழந்தை. அந்த நேரத்தில் அவனோட மனைவி வந்து மாசமாக வேற இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலேயும் ஆகுது. மாயன்ஸோட கூட்டம் வந்து ஜாகுவா கிராமத்தோட கூட்டத்தை சுற்றி வளைச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ பொறுமையாக எழுந்திரிச்சு உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அங்கே தான் நெருப்பு தெரிகிற மாதிரி இருக்குது. மெதுவாக எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. சரி, நம்ம கிராமத்துக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவியும் குழந்தையும் எழுப்பி விட்டுறாரு. நம்ம ஹீரோ பார்த்ததை மாயன் கூட்டத்திலேருந்து ஒருத்தன் பார்த்துட்றான். நேராக வந்து கொல்றதுக்கு வரான். ஆனால் நம்ம ஹீரோ தள்ளி விட்டு தப்பிச்சிட்றான். எதிர்பாராத நேரத்தில் மாயன்ஸ் வந்தனால ஜாகுவா பழங்குடியின மக்களால் எதுவுமே பண்ண முடியல. கிராமத்தில் இருக்க ஒருத்தங்களாக சரிபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டையும் பிரச்சனையும் பெருசாகுது. அவங்க கிராமத்தையே எல்லாத்தையும் அழித்து தீயும் வச்சிட்றாங்க. மாயன் கூட்டத்திலேருந்து ஒருத்தன் அங்கே இருக்க பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான். அதை பார்த்த ஜாகுவா கூட்டத்தோட தலைவர் வந்து அவங்கள எப்படியோ காப்பாற்றிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவனோட மனைவியையும் அவனோட குழந்தையையும் கூட்டி வந்து ஒரு சின்ன கிணத்துல இறக்குறாரு. நான் வர வரைக்கும் இங்கே இரு அப்படின்னு சொல்லி பொறுமையாக இறக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் மாயன் கூட்டத்திலேருந்து ஒருத்தன் திடீர்னு அதை பார்த்துட்றான். நம்ம ஹீரோ வந்து சீக்கிரம் இறக்க பார்க்குறாரு அந்த கேணிக்குள்ளே. ஆனால் அந்த கேணி வந்து எப்படியும் 20 அடி உயரம் இருக்கனால, குழந்தை வயிற்றுல இருக்கனாலையும் மெதுவாக இறக்கிட்டு இருக்கான். ஒரு கடத்தில் நம்ம ஹீரோ அந்த கயிறை பாதிலே விட்டுறான். எந்த பெரிய அடியும் படாமல் தப்பிச்சிடறான் அந்த பொண்ணு. இப்போ 2 பேத்துக்கும் பயங்கரமாக சண்டை வருது. இவனை உயிரோட விட்டா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி நம்ம ஹீரோ கொலையும் பண்ணிடுறான் அவனை. ஹீரோ சொல்கிறான், நீ இங்கேயே ஒழிஞ்சிக்க, எல்லாம் சரியானதுக்கப்புறம் நானே வந்து கூட்டி போகிறேன், அது வரைக்கும் வெளியே வராது, அது உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை பக்கத்தில் இருக்க மரத்தில் கட்டிக்கிறான். கீழேருந்து மனைவி சொல்கிறா, என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்கிறான். நீ இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அங்கே இருக்க பொண்ணுங்களெல்லாம் பயங்கரமாக சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணுறானுங்க மாயன்ஸ். ஜாகுவா கூட்டத்தோட தலைவன் அடிச்சிட்டு இருக்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து எப்படியும் அங்கேருந்து காப்பாற்றிடுறான். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவையும் கைது பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து மாயன்ஸில் ஒருத்தனை அடித்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து நம்ம ஹீரோ கொல்லணுன்ட்டு இருக்கான். ஆனால் மாயன்ஸோட தலைவன் வந்து அப்படியெல்லாம் கொல்லக்கூடாது, இவங்க நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த மாயன்ஸில் அடி வாங்கினவன் சொல்கிறான், நீ எனக்கா இருந்தாலும் என் கையில் தான் சாவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ நீங்கள் 2 பேரும் அப்பா பையனா அப்படின்னு பார்க்குறான். அந்த கூட்டத்தையே சிறைப்பிடிச்சனால அவங்க அப்பா இருந்துட்டு சொல்கிறாரு, இனிமேல் நீ தான் இந்த கூட்டத்தோட தலைவன், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருந்த பொறுப்பை அவனோட பையனுக்கு கொடுத்துட்றாரு. அதே இடத்துல அவங்க அப்பாவோட கழுத்தை அறுத்தும் கொண்டுடுறாங்க நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே. நம்ம ஹீரோ உடஞ்சி போய் உட்காந்துடுறான். அவன் அடித்து மயக்கமாகவும் செஞ்சிட்றாங்க. நம்ம ஹீரோ மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரே மூங்கில்ல எல்லாத்தையும் இறுக்கமாக கட்டிடுறாங்க, எங்கேயும் போக முடியாத அளவுக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கால, அவனோட மனைவியை அவன் கண் முன்னாடியே கற்பழிக்கிறாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. ஹீரோ வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறான், அந்த கேணியில் தான் நம்ம மனைவி இருக்காங்க அப்படின்னு. பார்த்துட்டு இருக்கும்போது மாயனில் ஒருத்தன் பார்த்துட்றான். நேராக அங்கே போய் பார்க்கும்போது யாரும் இல்லை, ஆனால் ஒரு கயிறு மட்டும் கட்டியிருக்கிறத பார்க்குறான். சரி, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பெரிய கள்ளத்துக்கு போடுறான். ஆனால் அந்த பொண்ணும் பையனும் உள்ள ஓரமாக போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இருந்துமே காலில் கல்லுப்பட்டுருது. அவங்க அம்மா அவனோட வாயை இறுக்கமாக பொத்திக்கிறாங்க. சரி, அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த கயிறையும் அத்து விட்டுறான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க மாயன்ஸ்.
நம்ம ஹீரோ பார்த்துட்டே போகிறான் அந்த கேணியை. இதுக்கப்புறம் நம்ம வருவோமா, உயிரோடு இருப்போமா, பார்ப்போமா நம்ம மனைவியை, அவங்கள அங்கேருந்து காப்பாற்றுவோமா அப்படின்னே சொல்லிட்டே போகிறான். அந்த காலத்திலே எவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்கான் பாருங்க. இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் அங்கேயே வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்றாங்க. ஒரு பக்கம் அந்த பொண்ணு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கா கீழே. இன்னொரு பக்கம் அந்த பையனுக்கு காலில் வெட்டி ரத்தம் வந்துட்டுருக்கு பயங்கரமாக. இந்த ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தன் வந்து மீன் பிடிச்சி கொடுத்தான் பார்த்தீங்களா, அவங்க கூட்டத்தையும் மாயன்ஸ் பிடிச்சிட்டாங்க. ஹீரோ பார்த்துட்டே வர்றான், நீ அவன் தானே அப்படின்னு. இவங்க அப்படியே மெதுவாக ஆற்ற கடந்து போயிட்டுருக்கான். அந்த நேரத்தில் அவங்க அம்மா திரும்பி பார்க்குறாங்க அந்த குழந்தைங்கள. இனிமேல் யார் அவங்கள பார்த்துப்பா, என்னாக போகுது அவங்களுக்கு அப்படிங்கிற யோசனையிலே வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து அவனோட பையனுக்கு காலில் அடிபட்டுச்சு இல்லையா, அதுக்கு வந்து தையல் போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த காலத்து முறைப்படி இப்படி தான் போடுவாங்க. போட்டுட்டு இருக்கும்போது அந்த பையன் கேட்குறான், அப்பா எப்போம்மா வருவார், நம்ம இங்கேருந்து எப்போம்மா கிளம்புவோம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு சொல்கிறாங்க, சீக்கிரம் வந்துடுவாங்கடா, நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் மனசை தேத்திக்கிறாங்க. மாயன்ஸ் வந்து எல்லாத்தையும் பள்ளத்தாக்கு ஓரத்தில் கூட்டி வந்துட்டுருக்க வழியில் திடீர்னு ஒருத்தனுக்கு மயக்கம் வந்துடுது. அந்த மயக்கம் வந்தவன் பள்ளத்தில் இழுத்துட்டு போயிடுறான், கூட இருக்கவங்களையும் சேர்த்து. அதில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் முன்னாடி இருக்கார். ஃபஸ்ட்டு நின்றுருந்தான் பார்த்தீங்களா ஹீரோட ஃப்ரெண்டு, அவனோட காலை வேருக்குள்ளே விட்டு லாக் பண்ணிக்கிறான். அவனால சுத்தமாக முடியலை, இருந்தாலும் அவங்க விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிடிச்சி இழுக்கிறான். அந்த மயக்கம் போட்டு விழுந்தான் பார்த்தீங்களா, கடைசியில் இருந்த ஒருத்தன், அவன் கழுத்து நெஞ்சே செத்துட்டான். எப்படியோ கஷ்டப்பாடுபட்டு அந்த 2 பேர்த்தையும் சேர்த்து இழுத்துறான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அந்த மாயன் வந்து செத்தவனை கழட்டி விட்டு அங்கேருந்து மேலேருந்து கீழே தள்ளி விட்டுறான். அப்படியே பார்த்துட்டு ஹீரோட்ட சொல்கிறான், அடுத்து நீந்தாண்டா அப்படிங்கிறான். அந்த மாயன் கூட்டத்தில் இருக்க தலைவன் ஒருத்தர் கேட்குறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாம் சரியாக வந்துட்டுருக்காங்களா, நீ சரியாக கவனிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் வந்துட்டு சொல்கிறான், எல்லாம் சரியாக வந்துட்டுருக்காங்க, நம்ம கூட்டத்தில் ஒருத்தர் செத்துட்டான், அவனை நான் கீழே தள்ளி விட்டேன், அதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட்டத்தை வழி நடத்திட்டு இருக்கான். அப்படியே அன்றைக்கி நைட்டும் ஆகுது. ஹீரோ கேட்குறான், நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி இருக்காது அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறான். ஏன்னா என் மனைவி அந்த கேணிக்குள்ளே என்ன மாட்டிக்கிட்டு இருக்கா, நான் தான் இறக்குனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. எல்லாரையும் கூட்டி போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஒரு பெரிய மரம் உழுகுது. ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம ஹீரோ தப்பிச்சிட்றாரு. போகிற வழியெல்லாம் பிரச்சனையை பார்க்குறாரு நம்ம ஹீரோ. அப்படியே தாண்டி வந்துட்டு இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தன் மீன் கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் கூட்டம் இருந்த இடத்துக்கு வர்றாங்க எல்லாரும். மாயன்ஸ் வந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் அழிச்சிருக்கானுங்க. அங்கே இருக்க ஒரு சின்ன குழந்தை மட்டும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றா பக்கத்தில். ஆனால் அங்கே இருக்க அவன் வரக்கூடாதுன்னு சொல்லி குச்சியை வச்சு தடுத்துட்றான். 2வது தடவை பண்ணுறான். 3வது தடவை ஓங்கி அடிச்சிட்றான் அந்த குழந்தைய. அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த மாயன்ஸை பார்க்குறா. அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்க்குறா. அந்த குழந்தை பார்வையிலே சொல்கிறா, விட்டுறாத, இவங்களை எல்லாத்தையும் கொடூரமாக கொன்று அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறா. அந்த குழந்தை நேராக மாயன்ஸ்கிட்ட சொல்கிறா, நீங்கள்லாம் வந்து சாக போகிறீங்க, சாதாரணமாக இல்லை கொடூரமாக அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே போகுது. ஜாகுவா பழங்குடியின மக்களையும் இன்னொரு கூட்டத்தையும் கூட்டிகிட்டு மாயன் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க எல்லாரும். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நரகத்தோட வாசல் மாதிரி இருக்குது. சாப்பிட சாப்பாடு இல்லாமல், மழை இல்லாமல் வெறிச்சோடி கிடக்குது. வரவங்களுக்கெல்லாம் நீல கலரில் ஒரு சாயத்தை பூசிடுறாங்க. ஆரம்பத்தில் எதுக்கு பூசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரில. பூசினதுக்கப்புறம் ஒரு சின்ன குகைக்குள்ளே கூட்டி போடுறாங்க. அங்கே வரைஞ்சிருக்கிறத பார்த்தா யாருக்குமே ஜீரணிக்க முடியலை. ஏன் அப்படின்னா அங்கே தலையை வெட்டுறது, உடம்பை கிழிக்கிறது அப்படிங்கிற ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. எல்லோரும் அந்த பயத்தில் போயிட்டுருக்காங்க. அந்த தலையெல்லாம் மனுஷங்களோட தலையெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி அங்கங்கே சொருகி வச்சுருக்கானுங்க. எதுக்கு இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பசி, பஞ்சம், பட்னி, நோயின்னு தலைவிரிச்சு ஆடுது பிரச்சனை. அந்த ஒரே காரணத்துக்காக இவங்களெல்லாம் பலி கொடுத்தா, அதாவது சாதாரண மக்களெல்லாம் பலி கொடுத்தா சரியாயிருங்கிற நம்பிக்கையில் இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கடவுளெல்லாம் கும்பிட்டு ஒருத்தனை கூட்டி வந்துடுறாங்க பலி கொடுக்கறக்கு. கை காலெலாம் கட்டவை தொட்டு 2 கை 2 காலையும் தனித்தனியாக பிடிச்சிக்கிறாங்க. நல்லா கூர்மையான கத்தி எடுத்து நெஞ்சை தனியாக எடுத்துடுறான் அவன். அதாவது இதயத்தை எடுத்து காட்டுறான், இங்கே பாருங்க அப்படின்னு. மக்கள் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க அதை. அந்த இதயத்தை தீயில போட்டு வாட்டி கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அவன் ஏற்கனவே செத்துட்டான், இருந்தாலும் தலையை 2ஆக வெட்டி மேலேருந்து படிக்கட்டுலேருந்து ஊட்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் உடம்பையும் தூக்கி போட்டுடுறாங்க மக்களுக்காக. எவ்வளோ கொடூரமான ஒரு சம்பிரதாயம். நல்ல வேலை நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் இல்லை. அடுத்த ஒருத்தனையும் அதே மாதிரி கொள்கிறாங்க, கொண்டு உடம்பையும் தூக்கி போட்டுடுறாங்க. அந்த வரிசையில் அடுத்து நம்ம ஹீரோ தான். ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், நம்மளால் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியலை, நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு. இந்த பக்கம் ஹீரோயின் யோசிக்கிறா, இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, பத்திரமா வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு. ஆனால் நம்மளால் என்னமோ சாக போகிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ தைரியமாக இரு, எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், இதுக்கப்புறம் எப்படின்னு தெரில அப்படின்னு சொல்கிறான். இவனையும் போய் படுக்க வச்சிட்றாங்க, கை கட்டெல்லாம் அவுத்து விட்டு. அங்கே ஒரு குழந்தைய பார்க்குறான், விளையாட்டுத்தனமாக இருக்கான் அவன் பையன் மாதிரியே. கத்தியை ஓங்கி குத்தலான்னு பார்க்கும்போது சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது. இவங்க சம்பிரதாயம் படி சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் பண்ணணும்.
சூரிய கிரகணம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. சூரிய கிரகணமும் ஒரு வழியாக முடிஞ்சிருது. இவங்களெல்லாம் வேறு வழியில் கொண்டுறலாம், தேவையில்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் எங்களை என்ன தாண்டா பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டே எல்லோரும் போகிறானுங்க. அங்கே போயிட்டு பார்த்தா ஒரு பெரிய மைதானம் இருக்குது. அங்கே இருக்க 2 பேர்த்தோட கை கட்டை மட்டும் அவுத்து விட்டுறாங்க. ஒருத்தன் அந்த பக்கம் இருக்கான், அதாவது வைக்கோல் இருக்க இடத்துல ஒருத்தன் இருக்கான். யாருக்காவது அரை உயிர் இருந்துச்சுன்னா அவன் கொண்டுருவான் முழுசா. மாயன்ஸில் ஒருத்தர் சொல்கிறான், நீங்கள் அந்த வைக்கோலை தாண்டிட்டீங்கன்னா, ஒரு வேளை தாண்டிட்டீங்கன்னா உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறான். இவ்வளோ பெரிய உடம்பை வச்சுட்டு நீ எப்படி ஓடுற, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் கொஞ்சம் நேரத்தில் ஓட ஆரம்பிச்சிட்றானுங்க. பின்னாடி இருந்து நிறைய பேர் வில்லு ஏந்துறாங்க. இவங்க முன்னாடி போக போக பின்னாடி இருந்து வில்லு ஏற்றி அடிக்கிறாங்க, கல் விட்டு அடிக்கிறாங்க. அந்த கல் விட்டு அடித்ததில் பக்கத்தில் இருக்க ஒருத்தனுக்கு மண்டை உடஞ்சி அங்கேயே விழுந்துடுறான். ஹீரோட ஃப்ரெண்டு பக்கத்தில் போயிட்டான், ஆனால் பின்னாடி இருந்து ஒரு அம்பு வந்து நேராக வயிற்றுல அடிச்சிருது, பின்னாடி கிழிச்சு முன்னாடி வந்துடுது. இப்போ நம்ம ஹீரோவோட கை கட்டை அவுத்து விட்டு மாயன் சொல்கிறான், நீ முடிஞ்சா தப்பிச்சுக்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஜிக்ஸாக்காக ஓட ஆரம்பிச்சிட்றான் விவரமாக. அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாற்றி மாற்றி ஓட ஆரம்பிச்சிட்றாங்க 2 பேரும். ஆரம்பத்தில் இவங்களுக்கு குறி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எந்த ஒரு அம்பும் அவங்க மேலே படலை. ஆனால் ஒருத்த விட்ட அம்பு மட்டும் நேராக வாயிலே போய் சொருகிறது. நம்ம ஹீரோவுக்கும் இன்னொரு அம்பு பட்டுருது வயிற்றுலையே. அந்த அரை உயிரோடு இருந்தால் கொல்றதுக்குன்னு ஒருத்தர் இருந்தால் பார்த்தீங்களா, அவன் வந்து இவனை அடிக்க வந்துடுறான். டக்குனு ஹீரோவோட ஃப்ரெண்டு காலை பிடிச்சி வாரி விட்டுறான். இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லி கத்துறான். நம்ம ஹீரோ மேலே சொருகிச்சில் ஒரு அம்பு, அதை பிடிங்கி நேராக அந்த குத்த வந்தவனோட கழுத்துலேயே சொருகிடுறான். நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். அங்கேருந்து மாயன்ஸை திரும்பி பார்க்குறானுங்க. டக்குன்னு புதற்குள்ள ஓடிட்டான் நம்ம ஹீரோ. மாயன்ஸ் வந்து பார்க்கும்போது அங்கே நின்று இருந்தவன் செத்துருக்கான். இவனை கொன்னே ஆகணும், இல்லைன்னா இளவரசர் நம்மளை விட மாட்டார் அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாரும் சேர்ந்து துரத்திட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோவை. ஹீரோ வேகமாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து விழுந்துடுறான். பார்த்தா ஃபுல்லாக போனோம். அவ்வளோ பேத்தையும் கொடுமை பண்ணி கொன்று குமிச்சிருக்கானுங்க மாயன்ஸ். சரின்ட்டு அந்த பக்கம் வந்து பார்த்தா பக்கத்தில் காடு. சரி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்துடுறான். நம்ம ஹீரோக்குன்னா சுத்தமாக முடியல. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்க்குறான் ஒரு பெரிய மரம் இருக்குது. சரி இந்த மரத்து மேலே ஏறினா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நேராக மேலே ஏறி படுத்துக்கிறான். ரத்தம் நிற்காமல் வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் கீழே அவனுங்க வந்துட்டுருக்கானுங்க மாயின்ஸு. அவன்கிட்டருந்து வந்துட்டு இருந்த ரத்தம் ஒரு சொட்டாக ஊற்றிய இலவழியாக கீழே விழுக ஆரம்பிக்குது. அதில் ஒரு சொட்டு நம்ம மாயன் மேலேயே விழுந்துருது. ஹீரோக்கு வந்து வலி தாங்க முடியாமல் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஒரு கரிஞ்சிருத்த குட்டி அங்கே உட்காந்துருக்கு. திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு உருமுறை சத்தம் கேட்குது. பார்த்தா அது அவங்க அம்மா. பூனைட்ட சிக்கி புளிட்ட மாட்டின கதை மாதிரி நம்மளால் ஆயிட்டாரு. மாயன்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கானுங்க. எங்கடா போயிருப்பான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தனோட முதுவை பார்க்குறான். ரத்தம் இருக்குது அப்படிங்கிறத. சரி பையன் விவரமாக மரத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். சரி எல்லோரும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் தேடுங்க, யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து உயிரை கயிறை பிடிச்சிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் அந்த சிறுத்தையிட்டிருந்து. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஓட்டத்தை ஓடி இருக்கவே மாட்டான் நம்ம ஹீரோ. மாயன்ஸுக்கெலாம் சத்தம் கேட்குது, இங்கே யாரோ ஓடி வராங்க அப்படின்னு. மாயன்ஸ் எல்லாம் பார்த்துறாங்க நம்ம ஹீரோ ஓடி வரதை. இந்த பக்கம் மாயன்ஸ் துரத்த, அந்த பக்கம் சிறுத்தை துரத்த. அட 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 என்ன சீனுங்கிறீங்க. நம்ம ஹீரோ தான் பிடிக்க வந்துச்சு அந்த சிறுத்தை. ஆனால் குறுக்க மாயன்ஸ் வந்தனால அவனை பிடிச்சிருச்சு. ஆனால் நம்ம கூட இருந்த மாயன்ஸ்லாம் அந்த சிறுத்தையை அடித்தே கொண்டுறானுங்க. அந்த சிறுத்தையும் செத்துருது, அதுலேருந்து ஒரு மாயனும் செத்துடுறான். அதனால் நைட்டும் ஆகுது. தீப்பந்தெல்லாம் வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க அவனை. ஆனாலும் நம்ம ஹீரோ நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. மாயன் வந்து ஒரு மரத்தை பார்க்குறான், நீல நேரம் அப்படி இருக்கிறத. அவன் இங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி தொட்டு காட்டும் போது ஒரு பெரிய பாம்பு கடிச்சிருது அங்கேயே அவனை. என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்களாம் கிளம்பி போயிடுறானுங்க. அவனோட நரம்பை அவனே அறுத்துட்டு செத்துடுறான் அங்கேயே. ஒரு தடவையும் மாயன்ஸ் வந்து பார்த்துடுறாங்க நம்ம ஹீரோவை. இருந்தாலும் பிடிக்கவே முடியறதில்ல, எப்படியாவது நம்மளால் தப்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வந்து ஒரு இடத்துல நிற்கிறான். ஆற்றுக்கு நடுவில் பெரிய நீர்வீழ்ச்சி போயிட்டுருக்கு. ஹீரோ வந்து யோசிக்காமல் அங்கேருந்து குதிச்சிட்றான். மாயன்ஸ்லாம் பயங்கர கோவத்தோடு மேலேருந்து பார்க்குறானுங்க, இவன் உயிரோட தப்பிச்சானா இல்லையா, கரைக்கு போயிட்டானா அப்படிங்கிறத. நம்ம ஹீரோ கரைக்கும் போய் சேர்ந்துட்டான். நம்ம ஹீரோ கீழே இருந்து மேலே பார்த்துட்டு சொல்கிறான், ஆம்பளையாக இருந்தால் கீழே வாங்கடா, அங்கேருந்து குதிங்கடா, இப்போ சண்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சவால் விடுறான். மாயன்ஸோட தலைவன்கிட்ட கூட இருக்கவன் சொல்கிறான், இங்கேருந்து குதிக்க முடியாது, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். நீ குதிக்காத செத்துரு அப்படின்னு சொல்லி கொல்லவும் செஞ்சிடறான் அந்த தலைவன். இந்த படத்தில் கூட இருக்கவங்களே நிறைய குழி பறிக்கிறாங்கப்பா. இவனுங்களும் மேலே இருந்து ஒருத்தனை குதிக்க ஆரம்பிச்சிட்றானுங்க. அதில் ஒரு சிலருக்கு அடிபட்டு அங்கேயே செத்துடுறானுங்க. நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வந்துட்டு அந்த நேரம் ஒரு பெரிய புதக்குழிக்குள்ள மாட்டிக்கிறான். சரி அதுலேருந்து மெதுவாக மேலே வந்துடலான்னு பார்த்தா வர முடியல. மேலே ஒரு
மரத்துலேருந்து ஒரு வேர் வருது. சரி அதை பிடிச்சி போகலாம் அப்படின்னு பார்த்தா அது பிஞ்சு விழுந்துருது. அந்த புதக்குழிக்குள்ளே போனதுக்கப்புறம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்து எப்படியோ மேலேயே வந்து சேர்ந்துடுறான். ஒரு பக்கம் இவன் துரத்திட்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ நின்றுட்டு ஒரு பெரிய இலையில் ஏதோ வச்சுருக்கான். அவங்க மேலேயே தூக்கி போட்டதுக்கப்புறம் பார்த்தா குளவி கூடு. காட்டில் இருக்க குளவி எவ்வளோ பெருசு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போட்டுட்டு ஓடிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு தடவையும் மேலே குச்சி மாட்டுதா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கா. ஒரு தடவை மாட்டவும் செஞ்சிருது. நம்ம ஹீரோ வந்து பயங்கர ஷார்ப்பான முள்ளை எடுத்துடுறான். எடுத்துகிட்டு அங்கே இருக்க விஷம் அதிகமாக இருக்க தவளை மேலே அந்த முள்ளை தடவுறான். இந்த தவளையோட தோலில் வந்து ஒரு சில விஷம் சுரக்கும். அது ஒரு பெரிய ஆளையே கொள்கிற அளவுக்கு இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினால் சரியாக ஏற முடியல. ஏன் அப்படின்னா அவள் மாசமாக இருக்கா. அந்த கயிறும் பாதியிலே அருந்து விழுந்துருது. நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து அங்கே போயிட்டு இருந்த மாயன்ஸில் ஒருத்தனுக்கு 2 முள்ளையும் அந்த விஷ முள்ளையும் இறக்கிடுறான். அவனும் அங்கேயே செத்துறான். ஹீரோ மறுபடியும் வந்து முறைச்சி பார்க்குறான் அவங்க அப்பாவை கொண்டவனை. ஆனால் அவன்கிட்ட கத்தியெல்லாம் எதுவும் இல்லை. அங்கே முன்னாடி இருக்க ஒரு கத்தியை பார்க்குறான். எப்படியாவது அதை எடுத்துடணும் அப்படின்னு மாயன் வச்சிருக்க கத்தியை எடுத்து வெட்ட வரான் நம்ம ஹீரோவை. மண்டலையும் பட்டுருது. இருந்தாலும் கத்தி எடுத்து திரும்பி அடிச்சிடறான். மண்டை உடஞ்ச ரத்தம் பீச்சிக்கிட்டே அடிக்குது. அவனை அங்கேயே ஜீவசமாதியும் ஆக்கிடுறான். இந்த நேரம்னு பார்த்து மழை வர ஆரம்பிக்குது. மழை வந்தால் கிணத்துல தண்ணி வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ வேம ஓடி வந்து கிணத்த பார்க்குறான். அப்பாடா உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடுறான். நம்ம மாயனோட தலைவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு அம்பை நெஞ்சிலே விட்டுறான். சரி ஹீரோவை கொண்டுடலாம் அப்படின்னு வரும்போது தெரியாத தனமாக பண்ணிக்கு வச்சுருந்த பொறியில் இவன் மாட்டிக்கிட்டான். அடித்ததில் குச்சி அந்த பக்கம் வந்துடுது. கொஞ்சம் கொடூரமான சாவு தான் வில்லனுக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து தண்ணி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. கேணியில் நிற்க கூட முடியலை, தலை மறைக்கிற அளவுக்கு. இன்னொன்று என்னென்னா அந்த மலையிலேயே குழந்த தண்ணியிலேயே பிறந்துருது. ஒரு இடத்துல நம்ம ஹீரோ வந்து உட்காந்துடுறான். அந்த மாயன்ஸில் 2 பேரும் வந்து பார்க்குறாங்க என்னடா நடக்குது அப்படின்னு. பார்த்தா பிரிட்டிஷோட கப்பல் ஒரு 4-5 நிற்கிது. இவங்க 2 பேத்துக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஹீரோ வேகமாக வந்து பார்க்குறான் 3 பேர் உயிரோடு இருக்கிறத. படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. ஒரு மறைவான இடத்துலேருந்து கப்பலை பார்க்குறாங்க. இதனால் நம்மளுக்கு பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிறத. பிரச்சனை வந்தால் பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த படம் வெறித்தனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்த மூவி ரீகேப்பில் பார்க்கலாம். இது சினிமா சுருக்கம் சேனல்.